வணக்கம், ஹாய், ஹலோ, வெல்கம் டு பாடா. இந்த குட் பேட் அக்லி டீம் இருக்காங்களே, எல்லாத்துக்கும் அதிர்ச்சி மேலே அதிர்ச்சியாக கொடுத்துட்ருக்காங்க. நேற்று நேரம்னா யூடியூப்பில் போய் பார்த்தா தம்ப்நெயில அனிருத்தை வச்சு ஒரு பெரிய அதிர்ச்சி கொடுத்தாங்க இந்த சாங் ப்ரோமோவில். இப்போ நான் 5 PM தான் சாங் வரப்போதுன்னு போட்டிருந்தாங்க ட்விட்டரில். இல்லை நான் எதுவும் பழைய அப்டேட் எதுவும் பார்த்துட்டேன்னா என்னன்னு தெரில, இல்லை பிரம்மேல் இருக்கானா என்னன்னு தெரில. இப்போ ஒரு 1 PM போல் பார்த்தா சாங் வந்திருக்கு, லிரிக்கல் வீடியோ. எல்லாத்தையும் ப்ராங்க் பண்ணிருக்காங்க வேகமாக. நம்ம உடனே வீடியோக்குள்ள போகலாமா? ரெடியா மாமே? ரெடி தான். இந்த ஃபாண்ட் அந்த ஈக்கு யூஸ் பண்ணியிருக்காங்களே, நல்லா இருக்கு. ஏகேகன்னு அடிக்கடி படத்தில் வரும் போல. யார் அது? ஓ, அனிமேஷன். லிரிக்ஸ் லோகேஷ் நேற்றே பார்த்தோம். ஓகே, அந்த பிரிசனில் வர சாங்னு நினைக்கிறேன். எல்லா படம் பேரும் வந்துருங்க. பிரிசனில் பயங்கரமாக அந்த டிஸ்கோ லைட்லாம் வச்சு லிரிக்ஸ் ரோகேஷ். பிடிஎஸ் பார்க்கும்போது தாங்க நமக்கு அப்படியே ஒரு மாதிரியா இருக்கு வைபா. பார்த்தாலே ஒரு மாதிரி இப்படி பண்றாருல அப்படியே நாக்கு. அது நான் நல்லா இருக்குண்ணா. தந்தாங்கண்ணா பிக்கா கதைய முச்சு விடு, ஃப்ரெண்ட்ஷிப்பா வந்தாங்கண்ணா பாட்டி குத்து விடு. ரூத்லெஸ்ஸா இருந்தாங்கண்ணா ஹார்ட்லெஸ்ஸாக தட்டி விடு. ஏன் ஆளத்தான் தோட்டணும்னா என்ன நீ தாண்டி தோடு. நக்கல்தான் நக்கல் பவர் தான் நிக்கல் தான் நின்னு பாரு எதிரதான் ஜபர்தான் பஞ்சு விட்டா அதர்தான் மட்டன் தான் மாட்டிக்கிட்டா மட்டன் தான். GPU மாமே God bless you blaster. இந்த போர்ஷன் கொஞ்சம் நல்லா இருக்கு சாங்கை கம்பேர் பண்ணும்போது. ஒரு எனர்ஜி ஏறுது அந்த போர்ஷன் மட்டும். பால்டப்பா ரெடியா மாமே? எல்லா டூட்ஸ்க்கும் சொல்லிக்கிறேன் நான் பார்த்துட்ட பல டூல்ஸ். ஸ்கெட்சா போட்ட சம்பவம் 6 மணிக்கு ஃபிளாஷ் நியூஸ். செஞ்சா தப்பா அலச பார்த்தா மாட்டாது ஒரு ஜூஸ். நீ சிரிச்சு பேசி கேட்ட பாருங்களேன், ரூல்ஸ் தாண்ட போட்டு சத்தம் எனக்கு தாலாட்டு பாட்டு. கத்திய வருஷம் போது வரும் சவுண்ட் மெலோடி பீட். நுண்சாக் சுத்தின முன்ன கதற விடுவன் கேட்டெல்லாம் போட்டு. என்னதான் பண்ணாலும் என் மேல உனக்கு வராது ஹேட்டு. ஒயிட் சால்ட் பெப்பர் செத்து செல்ல எங்க ஆள ஊருக்குள்ள கொஞ்சம் கூப்பிடுவோம் தம். செம்மங்க இருந்தது. ஓகே, இந்த ராப்புமே நல்லா இருக்கு. மாமே அப்படின்ற அந்த டேக் அவர் ஆதிக் நிறைய யூஸ் பண்றாரு. முடிஞ்சா ஓகே முடிஞ்சு. சில பாட்டு ஓவராலாக எனக்கு யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். ஓவராலாக பார்த்தா எனக்கு பெருசாக ஓஜி சம்பவம் அளவுக்கு இல்லை என்ன கேட்டால். அந்த இடையில அந்த அவர் சொல்கிறால அனிருத் பாடுறாருல அந்த போர்ஷனும் இந்த ரேப்பும் தான் நல்லா இருக்கு என்ன கேட்டால்.
யாரும் அஃபென்சிவாக எடுத்துக்க வேணாம். ஏன்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். அது இந்த பாட்டு என்ன சொல்ல கம்பேர் பண்ணும்போது அந்த ஓஜி சம்பவத்தோடு அது கொஞ்சம் ஒரு டவுன் கிரேட் ஆன மாதிரி தான் இருக்குது. நான் மறுபடியும் ஒரு தடவை பார்க்குறேன். ரெடியா மாமே? ரெடிதான். பீட்டு ஓகே. ஏ கடவுளே, அந்த இது மாதிரி இருக்குல்ல, அதான் அந்த தான் தூக்கி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜிவி மாமே வைபேத்தே மாமே சவுண்டேத்தே. மியூசிக் நல்லா இருக்கு. இந்த போர்ஷன்லாம். இந்த போர்ஷன் எனக்கு பெருசா சேர் போட்டிருக்காங்க வரோம். இந்த போர்ஷன்லாம் எனக்கு பெருசா புரியல. இது நல்லா இருக்குல்ல, அந்த ஒரு படத்தோட டைட்டில்லாம் ஆகிடும். ஓகே, ரோகேஷ் பிரதர் லிரிக்ஸ் அந்த ஒரு இடத்துலலாம் லிரிக்ஸும் மியூசிக்கும் அப்படிதான் இருக்கு. கொஞ்சம் என்ன டிசப்பாயின்ட் வந்துச்சு. இந்த மியூசிக்கும் நல்லா தான் இருக்கு. நான் சொல்றது இந்த ஒரு சிலது இதுக்கு முன்னாடி சொன்னல அந்த போர்ஷனும் இப்போ இனிமேல் கொஞ்சம் போர்ஷன்லாம் வரும். அது கொஞ்சம் லிரிக்ஸும் சரி, அந்த இடத்துல வர மியூசிக்கும் பெருசாக எனக்கு பிடிக்கல. கதைய முச்சு விடு, ஃப்ரெண்ட்ஷிப்பா வந்தாங்கன்னா பாட்டி குத்து விடு. ரூத்லெஸ்ஸா இருந்தாங்கன்னா ஹார்ட்லெஸ்ஸாக தட்டி விடு. ஏன் ஆளத்தான் தோட்டணும்னா என்ன நீ தாண்டி தோடு. புரியுதா? அவரே கொஞ்சம் சொல்லிக்கிற மாதிரி இருக்குல்ல இந்த லிரிக்ஸ்லாம். இப்போ நம்ம இந்த மாதிரி கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா லார்ஜர் தென் லைஃப் கேரக்டர் இன்னொருத்தவங்க தேர்ட் பர்சன் பாடும்போது தான் நல்லா இருக்கும். ஓஜி சம்பவம் அப்படிதான் இருந்துச்சு. இந்த வருஷம் நல்லா தான் இருக்கு. செம்ம எனர்ஜியா வைபா இருக்கு. ரேப்பும் நல்லா இருக்கு. எல்லாம் டூட்ஸுக்கும் சொல்லிக்கிறேன் நான் பார்த்துட்ட பல டூல்ஸ். ஸ்கெட்சா போட்ட சம்பவம் 6 மணிக்கு ஃபிளாஷ் நியூஸ். செஞ்சா தப்பா அலச பார்த்தா மாட்டாது ஒரு ஜூஸ். நீ சிரிச்சு பேசி கால வரணும் மீறப்பட்ட ரூல்ஸ். துப்பாக்கி வச்சு வர்றோம் சத்தம் எனக்கு தாலாட்டு பாட்டு. கத்திய வருஷம் போது வர்றோம் சவுண்ட் மெலோடி பீட்டு. பாக்கி கத்தி கேட்டலாம் புட்டு. என்னதான் பண்ணாலும் என் மேல உனக்கு வராது ஹேட்டு. ஏன்னா கியூட் ஒயிட் சாரி பத்திர செத்துக்கப்பட்ட செல்ல எங்க ஆள ஊருக்குள்ள கொஞ்சம் கூப்பிடுவோம் தம். இந்த ரேப்மே ஸ்டார்டிங்ல அவரே பாடுற மாதிரி வந்துட்டு அப்படியே ஒரு தேர்ட் பர்சன் ஷிஃப்ட் ஆச்சு பாத்தீங்களா? எல்லோ ஒயிட்டு ஒரு ப்ளூ க்ரீனிஷ் ப்ளூ மாதிரி அந்த கலர் பாருங்களேன், எவ்வளோ கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு. ஆக்சுவலாக அந்த சாங்கை பொறுத்தவரை எப்படின்னா ஒரு நிறைய குரூப் அந்த பிகில்லாம் ஆடுவாங்க பார்த்தீங்களா? ரெட்லியும் மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பார். நிறைய ஒரு குரூப் வச்சுக்கிட்டு டான்ஸ் பண்ண வைப்பார். அந்த மாதிரி பண்ணும்போது இன்னுமே நம்ம எனர்ஜி வரும். இப்போ இந்த சாங்லாம் எப்படி தான் இருந்தாங்க, நிறையா பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம பார்க்கும்போதே அந்த எனர்ஜி வேற லெவலாக ஏறும். ஸோ அதான் சொன்னேன், இந்த பாட்டில் வந்து ஒரு சில அந்த இதெல்லாம் லிரிக்ஸ்லாம் அவரே பேசிக்கிற கொஞ்சம் அதான் இப்போ காமிச்சிக்கிற மாதிரி அந்த மாதிரி லிரிக்ஸாக இருக்குது ஒரு சில. அதுக்கு ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கல. இந்த மாதிரி லார்ஜர் தேன் லைஃப் கேரக்டர்ஸ்லாம் தேர்ட் பர்சன் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். பால் டப்பா கூட ஸ்டார்டிங்கில் எப்படி பண்ணால் அவர் ஏகேவோட வாய்ஸாக இருந்து பாடி அப்படியே ஷிஃப்ட் ஆகி ஒரு தேர்ட் பர்சன் ஏகேக்கு பண்ண அப்படி இருக்கும். அந்த மாதிரி பண்ணார்ல, அப்படி தான் நான் எதிர்பார்க்குறேன்.
சில ஓஜி சம்பவம் பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாகவே ஒரு தேர்ட் பர்சன் அவரை பற்றி பாடினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அது. ஓகே நைஸ் பாட்டு. ஆனால் மொத்தமாக நான் குறை சொல்ல, அந்த ஒரு சில போர்ஷன்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. அந்த அனிருத் அந்த ஜிபி மாமே காட் பிளஸ் அந்த இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த போர்ஷன் அந்த ரேப்லாம் வேறு லெவலாக இருந்துச்சு. மியூசிக்குமே ஒரு சில இடத்துலாம் வேறு லெவலாக இருந்துச்சு. ஜிவி ஓகே நைஸ். எதுவும் உங்களுக்கு எதுவும் மாற்று கருத்து இருக்குது இல்லை வேறு எதுவும் ஒப்பீனியன் இருக்குன்னா அப்படின்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.